யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? ஆளுநரை புறக்கணித்து போல திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறேன். ஆளுநர் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. இதே நடைமுறை தான் இருக்குது. இப்போ நாடே பதவி போயிருக்குது. இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றார். ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திருக்கான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல. தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அதனாலதான் அவர்களால் பேச முடியும். அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது. உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது. சார், நாங்க தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பதாகை கொண்டு போகும். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்தது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்களுடைய குரல் ஒலித்திட்டு இருக்கு. சார், இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறது மரபாவே இருக்கு. இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையா புறக்கணித்து போயிருக்கிறத முன்னாள் முதலமைச்சரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் புறக்கணித்து போல திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடாதனாலதான் போராடினாங்க. ஆனா இங்கே தமிழக அரசுடைய மரபுப்படி என்ன சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் கடைசியா தேசிய கீதம் பாடுவது மரபுன்றாங்க. நீங்க முதல்வராக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையை தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. இதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா எல்லாமே போய் அவங்க ஆளுநரை சந்திச்சிட்டு இருக்காங்க. நீங்க தனியா போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கீங்க. இப்ப ஆளுநர் கிட்ட மேல என்ன, அதாவது நான் ஏற்கனவே 2-3 முறை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் அவலங்களை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடம் சமர்ப்பிச்சோம். அதுக்கு எந்த நடவடிக்கை அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா நீங்க எல்லா பத்திரிகை ஊடக நம்பர்லயும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. ஒரு சில ஊடகத்தை இது தானாக நீதிமன்றம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல. அதற்கு பிறகு கோயம்பேடு நினைக்கிறேன் கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த புகார் அங்க மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அந்த வழக்கை மாற்றி கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றாங்க. அப்பவும் அங்க நடக்கல. இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதியரசர் தானாக முன் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில்
சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இது ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதனாலதான் நாங்கள் பயந்து இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு. இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையில முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல துணை முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கவே இல்லை. நீங்க அவையில கேளுங்க, ஏன் அதை கேட்க மாட்டீங்க? அந்த கேள்வி அங்க கேளுங்க. இப்போ நாடே பதறி போயிருக்குது. இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். இன்னைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திட்டான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல. தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது. அதனாலதான் அவர்களால் பேச முடியும். இந்த விவகாரத்தில் அதிமுக அதே நேரத்தில் காங்கிரஸ் அதாவதுங்க, நீங்க அரசுக்கு எதிரியா இல்ல, மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராட்டம் பண்றோம். அரசாங்கம் இந்த வழக்கை தட்டி கழிக்க பார்க்குது, உண்மை குற்றவாளியை காப்பாற்ற பார்க்கின்றது. உண்மை குற்றவாளிகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும், உண்மை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் தமிழகத்திலே நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த விவகாரத்துல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த நபர் மீது குண்டாஸ் பதியப்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணை செல்லக்கூடிய பாதையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பதான ஆரம்பம் இருக்குது. இந்த ஆரம்பத்திலேயே பல பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு சென்னை மாநகர ஆணையாளர் ஒரு கருத்து சொல்றார். 100 எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு செல்றாங்க. அங்க போக்ஸ் குழுவிலிருந்து ஒரு பேராசிரியரும் அந்த மாணவியும் புகார் கொடுத்தாங்க. ஆனா உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படி எதுவும் இல்ல, கொடுக்கலைங்கிறார். இப்படிப்பட்ட முரண்பட்ட கருத்து வருகின்ற காரணத்தினால்தான் பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. அதனாலதான் நாங்கள் நீதிமன்றம் சென்று எங்களுடைய பெண் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றம் சென்று நீதி மூலமாக தீர்ப்பை பெற்று இன்றைக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. எதிர்கட்சி தலைவரை நீங்க தான் சொல்றீங்க. சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறது ஒளிபரப்புறாங்க கிடையாது. என்னடதே எடிட் பண்ணிடுறாங்கல்ல. ஒரு பிரதான எதிர்கட்சி என்ன கேள்வி கேட்கின்றதோ அதை ஒளிபரப்பு பண்ணாதான் அங்க இருக்கிற முதலமைச்சரோ அல்லது பிற அமைச்சர்களோ பதில் சொன்னா அது மக்களுக்கு புரியும். ஆனா நாங்க கேட்கிற கேள்வியை இருட்டடிப்பு பண்ணிடுறாங்க. ஆனா அவர்கள் சொல்லுகின்ற பதில் மட்டும் வெளியில் வருது. எல்லாத்துக்குமே இருட்டடிப்பு தான். இந்த அரசாங்கமே இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல. இந்த அரசாங்கம் சரியா செயல்படுதா இல்லையா என்று ஊடக நபர்களும் பத்திரிகைகளும் மக்கள் தான் தீர்மானிக்கணும். சார், இந்த ஆட்சியில தான் போராட்டத்துக்கு நாங்கள் அதிகமா அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்காம, இந்த விவகாரத்தில் மட்டும் அனுமதி கொடுக்காம போராட வரமுறை சேர்த்து கைது பண்ணிருக்காங்க, இன்று அதிமுக உட்பட. ஏங்க இப்படி இல்லைங்க, நீங்க தவறான கேள்வி கேட்கறீங்க. ஒவ்வொரு முறையும் போராட்டம் பண்ணுகின்ற பொழுது எப்பொழுதுமே அனுமதி கொடுத்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போன பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா, தேதையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த விழா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கறது இல்ல. கரூர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துறோம். இப்படிப்பட்ட அவலம் தான் தமிழகத்தில் இருக்குது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான போராட்டத்துக்கு நான் அனுமதி கொடுத்தோம். கொஞ்சம் லஞ்சம் இல்லைங்க. எல்லா ஊடகத்தையும் தெரியும், பத்திரிகையும் தெரியும். நாங்க கொள்கை இலக்கு குறிப்பிலே நாங்க தெரிவிச்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை உண்டு. ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் அனுமதி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அப்படி இல்ல, எதுக்குமே அனுமதி கொடுப்பதில்லை. கூட்டணி கட்சிக்கே அனுமதி கொடுப்பதில்லை. இன்றைக்கு இடது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அதோடைய
முன்னாள் தலைவர் கே. பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். அவருக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்குள்ளான கருத்தை தான் சொல்றார். அது கூட உரிமை கிடையாது. கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா எதிர்கட்சிக்கு எப்படிப்பட்ட நிலைமை என்பதை மக்கள் உணர வேண்டும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். நன்றி.